குலதெய்வ வழிபாடு செய்தாதான் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும். இஷ்ட தெய்வமாகட்டும், பரிகார தெய்வங்களாகட்டும், இது எல்லாமே நமக்கு பலன்களை கொடுக்கணும்னா நாம மறக்காம குலதெய்வ வழிபாடு செய்யணும். இதுல சில பேரு குலதெய்வ படம் வச்சு வணங்குவாங்க, சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமலேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல குலதெய்வத்தை வணங்காம இருக்க கூடாது. நம்ம குலதெய்வம் யாரா இருந்தாலும் சரி, பேர் தெரியாம இருந்தாலும் சரி, நாம நம்ம பூஜை அறையில இந்த மாதிரி ஒரு கலசத்துல தண்ணீரை வச்சு குலதெய்வத்தை நினைச்சு நம்ம மனமாற பூஜை வழிபாடுகள் செஞ்சு வரலாம். இந்த மாதிரி செய்யறது மூலமா கண்டிப்பா அவர்களுடைய அருளாசி நமக்கு வந்து சேரும். குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்தா அந்த தெய்வத்தை வணங்கும் போது நாம ஒரு தட்டுல பச்சரிசி போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு ₹1 நாணயத்தை வச்சுக்கணும். ஒரு சொம்புல 3/4 பாகத்துக்கு தண்ணீர் எடுத்துக்கணும். அதுல கொஞ்சம் பன்னீர் கலந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கணும். 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டுக்கணும். இது கூடவே கொஞ்சம் ஜவ்வாதியும் கலந்து பூக்களையும் வச்சுக்கலாம். இந்த கலசத்தை அப்படியே தட்டுல எடுத்து வச்சு வாசனை மிகுந்த மல்லிப்பூவை சுத்திக்கணும்.